ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் நல்ல தேவனாக நம்மோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கி ஒரு அற்புதமான தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அது சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம். வேகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு நான் சொல்ல வேதாகமத்தை நீங்கள் வாசியுங்கள். சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அந்த வசனத்தை வாசிங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு தலைப்பே அதுதான், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சொல்லுங்க, அவரே காரியத்தை. சொல்லுங்க, அவரே காரியத்தை. அவரே காரியத்தை. ஆமாம், சரி. இப்போ இந்த காரியங்களை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ முதலாவது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. இப்போ இது அழகாக எப்படி சொல்லுது அப்படின்னா, நல்ல கவனமாக கவனிங்க. இலக்கண அடிப்படையில் பொது மொழிபெயர்ப்பில் அற்புதமாக இந்த வசனம் இருக்குது. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. என்னங்க? உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. அடுத்து அவரையே நம்பியிரு. என்னங்க? அவரையே நம்பியிரு. அடுத்து அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். சரி, இப்போ தலைப்பு என்ன சொன்னேன்? அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுங்களேன். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியமெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் அவரே வாய்க்க பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். சரி, அதற்காக நாம் தொடர்ந்து நம்ம வாசிப்போம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அதாவது உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. சரி, ஏன் நம் வழியை கர்த்தரிடம் ஒப்படைக்க வேண்டும்? இது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன் நம் வழியை கர்த்தருக்கு ஒப்படைக்க வேண்டும்? ஏன் ஒப்படைக்க வேண்டும்? வழியை ஒப்படைக்கிறதுனா என்ன? முதல்ல அதை சொல்லுங்கள். வழியை ஒப்படைக்கிறதுனா என்ன? சரி, ஒப்படைப்புனா என்ன? இல்லை, நான் கேட்குறது ஒப்படைப்புனா என்ன? ஒப்படைப்புனா இப்போ ஒரு வயதான ஒரு மூதாட்டி இல்லை வயதான ஒரு தாத்தா இருக்கார். அவர் ஒரு உயில் எழுதுவார். என்ன எழுதுவார்? உயில் எழுதுவார். அவர் மரண தருவாயில் என்ன பண்ணுவார்? ஒரு ஒப்படைப்பு பத்திரம் எழுதுவார், உயில் எழுதுவார். என்னுடைய சொத்தெல்லாம் உங்ககிட்ட கொடுக்குறேன். ஒப்படைப்பு, கொடுக்கிறது. ஒப்படைப்பு என்றால் முழுவதும் கொடுப்பது. என்னங்க? ஒப்படைப்பு என்பது முழுவதும் கொடுப்பது. அப்போ முழு வழிகளையும், நம்முடைய எல்லா வழிகளையும், நான் சொல்கிற வழி அடித்தா வலிக்குதே அந்த வழி இல்லை, தலை வலிச்சா வலிக்குது அந்த வழி இல்லை. நான் சொல்லுகிற வழி தமிழ் ரொம்ப முக்கியம். வழி என்பது பாதை. நம்முடைய பாதைகளை ஆண்டவரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இப்போ ஒரு விஷயத்துக்கு வருவோம். நம்ம வீட்டில் குழந்தைகள், இப்போ பெரிய வளர்ந்த குழந்தைங்கள் இருக்குது, சின்ன குழந்தைங்களும் இருப்பாங்க. இப்போ நல்லா கவனிங்க. வீட்டுக்கு சொந்தக்காரவங்க வருவாங்களா? ரிலேஷன் வருவாங்களா? வரமாட்டாங்களா? சொந்த பந்தங்கள் வர்றாங்களா? வரும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த குழந்தைங்க கையில் வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, அது வேறு. ஆனால் அந்த குழந்தைங்க கையில் சில நேரங்களில் பணம் கொடுத்துட்டு போவாங்க, தெரியுமா? பணம் கொடுத்துட்டு போகிற பழக்க வழக்கம் இருக்குது, தெரியுங்களா? அந்த பணம் கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தைங்க தான் வச்சுக்காது, என்ன பண்ணும்? உடனே கொண்டு வந்து அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ ஒப்படைச்சிரும். ஏன் ஒப்படைக்கும் அப்படின்னா, அந்த பணத்தை எப்படி செலவழிப்பதென்று அந்த குழந்தைக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த குழந்தைக்கு அந்த பணத்தை எப்படி செலவழிக்கிறது என்பதும் தெரியாது. அதை கொண்டு போய் செலவழித்தாலும் மற்றவர்கள் தன்னை ஏமாற்றி விடுவார்கள் என்பதும் தெரியும். இன்னொன்று, தான் வைத்திருந்தால் அது தொலைந்து போய்விடும் என்றும் தெரியும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இவ்வளோ பிரச்சனை உள்ளது நம்மக்கிட்ட எதுக்கு இருக்கணும்?
இதை சரியாக செலவழித்து பார்த்து பக்குவமாக நமக்கு வாங்கி தரவர் யார் தான்? அப்பாவும் அம்மாவும். அப்போ என்ன பண்ணலாம்? அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒப்படைத்து விடுவது. இப்படித்தான் நம்முடைய வழிகளை, நம்முடைய பாதைகளை கர்த்தரிடத்தில் கொடுக்கணும். ஆண்டவரே நீங்கள் இதை என்ன பண்ணுங்க, வச்சுக்கங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இன்னொரு வகை என்ன அப்படின்னா, எப்படி சொல்கிறது அப்படின்னா, குழந்தைங்க கையில் ஒரு சைக்கிளோ, இல்லை குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க நம்ம வீட்டில் முதன்னு சமைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? சமைக்கிறாங்க. இதை அப்படியே சர்வ் பண்ணாமல், நமக்கு பரிமாறாமல் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நல்லா இருக்கான்னு பாருங்கள். அடுத்து செஞ்சு முடிச்சுட்டு அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுப்பாங்க? அம்மா கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த அம்மா இந்த குழம்ப எடுத்து கையில் ஊற்றி டேஸ்ட்டு பார்த்து இதில் எதை கூட்டணும், எதை குறைக்கணும், இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? அதை ரீக்ரியேஷன் பண்ணுவாங்க. மறுபரிசீலனை பண்ணி அதை மறுபடைப்பாக மாற்றுவாங்க. கூட்டுறது குறைக்கிறதெல்லாம் சரி பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் சூப்பராக மாற்றுவாங்க. இதெல்லாம் நடந்திருக்கா, நடக்கலையா? இல்லையா சொல்லுங்களேன். இல்லை நடந்திருக்கா, நடக்கலையா? இல்லை நான் எதை சும்மா சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இதுக்கு இது மாதிரி ஏதாவது உதாரணம் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். ஏதாவது உதாரணம் இருக்கா? இந்த குழம்பு தவிர வேறு ஏதாவது உங்கள் குழந்தைங்க ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அதை சரி பண்ணியிருக்கீங்களா? அந்த அனுபவம் இருக்கா? என்ன பண்ணியிருக்கீங்க? ஸ்தோத்திரா. சரி, அதில் கரெக்ஷன் கேட்பாங்களா? நல்லா இருக்காம்மா. இப்போ நாம் என்ன பண்ணுவோம்? நாம் இந்த இங்கே கொஞ்சம் 2 மரத்தை போடு, இங்கே 2 இலை வரல, சரியாக தெரியல பாருங்க, கொஞ்சம் இலையை வர, இங்கே பாரு காக்கா மட்டும் போட்டிருக்கேன், பக்கத்துலேயே ஒரு புறாவை வரைஞ்சி விடு. இப்படி ஏதாவது ஒரு ஆல்ட்ரேட் பண்ணோன்னே அதோடைய அழகு இன்னும் கூடும். ஓவியத்தின் அழகு இன்னும் கூடும். சமையலுடைய ருசி இன்னும் கூடும். இப்படிதான் நம்முடைய பிள்ளைகள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நம்மக்கிட்ட வந்து காட்டுறதை எதுக்காகன்னா, அதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி, இன்னும் கொஞ்சம் அழகாக்கி, இன்னும் கொஞ்சம் அதை பிரயோஜனமுள்ளதாக என் தாயும் என் தகப்பனும் மாற்றுவார் என்று சொல்லி நம்பிதான் நம்மிடத்தில் அதை கொண்டு வந்து ஒப்படைக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதே போலத்தான் கர்த்தர் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன சுதந்திரம்? சாபத்தையும் வச்சுருக்கப்பா, உனக்கு முன்னாடி ஆசீர்வாதத்தையும் வச்சுருக்கப்பா, உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்க, டேக் இட். சாபம் வேணா சாபத்தை எடுத்துக்கலாம், ஆசீர்வாதம் வேணா ஆசீர்வாதத்தை எடுத்துக்கலாம். இந்த உலகத்தில் தீமையும் இருக்குது, ஆனால் நான் உனக்கு முன்னாடி நன்மையை வச்சுருக்கேன். தீமை வேணும்னாலும் நீ எடுத்துக்க, நன்மை வேணுனாலும் எடுத்துக்க. ஃபுல் ஃப்ரீடம். இந்தியா சுதந்திரம் வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது? சரி, அது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்லை. ஆனால் சுதந்திரமாக வாழ்கிறோமா? இல்லை. வெள்ளைக்காரன் இருந்தப்ப கட்டின வரியை விட இப்போ தான் அதிகமாக வரி கட்டிக்கிட்டு இருக்கோம், தெரியுங்களா? சரி, அதை விட்டுருவோம், விஷயத்துக்கு வருவோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். ஏதோ ஒன்று சொல்ல வந்து எங்கேயோ போகுது ரூட்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த தேவன், நீங்களும் நானும் நம்புகிற ஆண்டவராகிய தேவன் நமக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையில் நாம் எப்படி வேண்டுமென்றாலும் வாழுவதற்கு நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாய் இராது. எல்லாத்தையும் அனுபவிக்க அதிகாரம் இருக்கு. அதுக்காண்டி உட்காந்து தண்ணி அடிக்க முடியுமா? அதுக்காண்டி உட்காந்து நான் தம் அடிக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் அனுபவிக்க யாருக்கு அதிகாரம் இருக்கு? எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்குங்க. இப்போ நான் குடித்தா யாராவது கேட்க முடியுமா? சொல்லுங்க. நான் ஏதாவது பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டா உங்களுக்கே தெரியாமல் நான் ஈடுபடுறேன், என்னை யார் கேட்க முடியும்? எனக்கு முழு சுதந்திரம் இருக்குது நான் வாழுவதற்கு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை. என்னடா பாஸ்டர் குடிக்கிறதெல்லாம் பேசுகிறாரு? நான் சொல்கிறது சுதந்திரத்தை பற்றி பேசுகிறேன். நீங்கள் ஒரு தவறை செய்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? உங்களால் முடியுமா முடியாதா? ஏங்க உங்களால் போய் பேச முடியுமா முடியாதாங்க? கெட்ட வார்த்தை பேச முடியுமா முடியாதாங்க? தண்ணி அடிக்க முடியுமா முடியாதா? தம் அடிக்க முடியுமா முடியாதா?
எது வேணாலும் செய்ய முடியும், எல்லாவற்றையும் செய்ய எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. ஒரு தனி மனிதனாய் வாழுவதற்கு சகல சுதந்திரமும் உண்டு. ஆனால் எல்லாம் தகுதியாய் இராது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாமே தகுதியாக இருக்காது ஒரு மனுஷனுக்கு. நான் எப்படி வேணாலும் பேண்ட் போடலாம், நான் இன்னைக்கு டவுசர் போட்டு வந்து கூட பிரசங்கம் பண்ணலாம், எனக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் அது எனக்கு தகுதி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ தேவன் நமக்கு சகல சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம், ஆனால் எல்லாம் தகுதியாக இருக்காது. எல்லாத்தையும் நம்ம கையில் கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு எல்லா சுதந்திரத்தையும் நான் கொடுத்துட்டேன், நீ சிறப்புமிக்க ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா, வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா, உன் வழியை என்கிட்ட கொடுத்துரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு குழந்தை எப்படி சிறு வயதிலே முதல் சமைத்தவுடன் தன் தாயிடம் கொடுத்து நல்லா இருக்கான்னு பார்க்க சொல்லுதோ, ஒரு குழந்தை எப்படி ஒரு ஓவியத்தை வரைந்து தன் தாயினிடத்திலே தகப்பனிடத்திலே காட்டி இதில் ஏதாவது சரி செய்ய வேண்டியதா என்று பார்க்க சொல்லுகிறதோ, அதே போல் ஒரு குழந்தை கையிலே யாராவது உறவினர்கள் கொடுக்கும் பணத்தை எப்படி தன் தாய் தகப்பனிடத்தில் கரங்களில் கொண்டு வந்து ஒப்படைத்து விடுகிறதோ, அதுபோல உங்களுடைய என்னுடைய பாதையை கர்த்தருடைய கரத்திலே கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, நான் சொல்கிறது புரிஞ்சா? இப்போ நம்ம பாதை என்ன? நம்ம பாதைங்கிறது என்ன? பாதைன்னா என்ன? வழின்னா என்ன? வழின்னா பாதை, பாதைன்னா வழி. ரைட், ஓகே. இப்போ இந்த பாதைன்னா என்ன? இந்த பாதை எது? இப்போ பாதை என்பது, இப்போ இங்கேருந்து நம்ம பெருமாநல்லூர் 4 ரோட்டுக்கு போகணும். பாதை எது? பாதை எது? இப்படி போய் இப்படி போகலாம், இப்படி போய் இப்படி போகலாம். ஏற்கனவே பாதை இருக்கு. அப்படின்னா என்ன? ஏற்கனவே திட்டமாய் பிளான் பண்ணி அந்த பாதை வகுக்கப்பட்டு பாதை உருவாக்கப்பட்டிருக்கு. இருக்கா இல்லையா? இப்போ நாம் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ஒரு பிளான் போடுவோம், தெரியுமா? எந்த விஷயத்தை செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யணும். ஆமாம், சரியா? இது ஆண்டவர் சொன்ன வசனம். அதை தான் வந்து ஜோக்கா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? சாப்பிட சொன்னாரா? என்ன சொன்னார்? எந்த விஷயத்தையும் ஒரு பில்டிங் கட்டணுன்னா உட்காந்து கணக்கு பாருப்பா, பிளான் பண்ணிவிட்டு அப்புறமா போய் கட்டு, அப்போ தான் பிரச்சனை வராதுன்னு சொல்கிறாரு. அப்போ எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணி செய்யணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ பிளான் நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா? ஆண்டவர் உங்கள்கிட்ட கொண்டு வந்து அப்படியே ஒரு சர்டிஃபிகேட்டில் பிளான் போட்டு வரைஞ்சி கொண்டு வந்து கொடுத்தாரா, இல்லை நீங்களே பிளான் போட்டிங்களா? நம்ம சொல்லிக்குவோம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் பிளான் கொடுத்தார், கர்த்தர் சொன்னார். அவங்க காதில் வந்து சொன்னாரா? சொல்லுங்கள், சொன்னாரா? நேரில் உட்காந்து உங்கள் டேபிளில் உட்காந்து, வாப்பா அப்படி உட்கார், ஒரு காப்பி 2 காப்பி போட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள், ஏதாவது சொன்னாரா? ஏதாவது சொல்லுங்கள். நீங்கள் 2 பேரும் காப்பி சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தீங்களா? இல்லை. சரி, அப்போ பிளான் யார் போட்டது? பிளான் யார் போட்டது? எப்போ இன்றைக்கி காலையில், இப்போ பவுலண்ணே, இன்றைக்கி காலையில் சர்ச்சுக்கு வரத்துக்கு எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எத்தனை மணிக்கு குளிக்கணும், எத்தனை மணிக்கு பஸ் ஏறணும், எங்கே இறங்கணும், எப்படி வரணும், இந்த பிளான் யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தாரா, நீங்களா செஞ்சீங்களா? நீங்கள் தானே. பிளான் யார் இருக்கு? நான் சும்மா இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, ப்ராக்டிக்கலாக வாங்க. பிளான் யாரோடது? சரி, இப்போது அவரவர் பிளான் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு நீங்கள் யாராவது வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு படுத்துருக்கீங்க? எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு யாராவது வீட்டுக்கார மட்டும் நம்ம சொல்லிட்டு தூங்குகிறோம்? அவங்கவுங்க ஒரு பிளான் பண்ணிட்டு தான் படுப்போம், நல்லா தெரியுமா? ஆனால் இந்த பிளான் அவங்களுக்கு தெரியாதனால தான் என்ன பண்ணுவாங்க, மணி என்னாவது இன்னும் தூங்கிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. யாரை வேணாலும் கேட்பாங்க. நான் சொல்ல புரியுதுங்களா? அப்போ அவரவர் வாழ்க்கையிலே அவரவருக்கு ஒரு பிளான் இருக்குது, அதுதான் பாதை. ஒரு திட்டம் இருக்குது. ஒரு வேலை, ஒரு தொழில் செய்கிறீங்க, இல்லை ஒரு லோன் வாங்குறீங்க, இல்லை வேறு என்ன, ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, இல்லை சமைக்கிறீங்க, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறீங்க, இப்படி ஏகப்பட்ட பிளான். இந்த எல்லா பிளானும் கர்த்தரிடத்துலேருந்து நீங்கள் வாங்கினீங்களா? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கர்த்தரிடத்துலேருந்து வாங்கினீங்களா? அதாவது நான் கண்ணை திறந்து உங்கள் முகத்தை பார்த்து பேசுனேன்னா இப்படி தான் பேச வருது, எனக்கு பொறுமையாக பேச வரல. ஆனால் நான் காலையில் போடுற மெசேஜ் எப்படின்னா, நான் அப்படியே ப்ரேயரில் அப்படியே ஆவியில் நிரம்பி கண்ணை மூடிட்டு யாருமே இல்லாமல் தனிமையாக இருக்கும் பொழுது நான் பேசுவேன். பிரியமானவர்களே,
இப்படி கண்ணை மூடிட்டுன்னா இன்னும் ஆவியில் நிரப்பப்பட்டு வரக்கூடிய வார்த்தைகள் அப்படியே ஃப்ளோவாக வந்துகிட்டே இருக்கும். அது காலையில் உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் வேறு, இது டீச்சிங், இது போதனை. அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், கேள்விகள் இருக்கும், நீங்கள் பதில் சொல்லணும். சரிங்களா? சரி, கவனிங்க. இப்போ அவரவருக்கு பிளான் இருக்கா இல்லையா? இந்த பிளான் கர்த்தரிடத்துலேருந்து நீங்கள் வாங்கினீங்களா இல்லை சொந்தமாக போட்ட பிளானா? அவ்வளோதான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். நான் உண்மையை ஒற்றுக்கொள்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். நீங்கள் உண்மையை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமாம், அவங்கவுங்க பிளான் அது அவங்கவுங்க போடுறது தான். ஆண்டவர் கொண்டு வந்து கையில் கொண்டு வந்து நமக்கு பிளான் போட்டு கொடுக்குறதில்ல. நம்ம டெய்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒரு விஷயத்தை செய்கிறதில்ல. சமைக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா நீங்கள்? சொல்லுங்கள். அரிசி எடுக்கும்போது ஆண்டவர் நான் போய் அரிசி எடுக்கட்டுமா, இந்த பிராண்ட் எடுக்கட்டுமா, அந்த பிராண்ட் எடுக்கட்டுமா கேட்குறீங்க? வீட்டுக்கு பெட்ஷீட் வாங்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா? தலையணை வாங்கும்போது கேட்குறீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவரே இப்படி ஒரு காரியத்தை செய்கிறேன், நீங்கள் கூட இருங்க, வாங்க பார்த்துக்கங்க, நல்லா வைங்க, ஆசீர்வதிங்க, ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தில் பிதாவே. முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் உங்ககிட்ட தகவலை சொல்லிட்டேன், அவ்வளோதான், நான் செய்ய போகிறேன். உண்மைதானே? ப்ராக்டிக்கல் இது தான். சும்மா நம்ம அப்படியே நான் தான் சொல்கிறேன்ல, நான் சாதாரணமாக பேசும்போது இப்படி தான், செய்தி கொடுக்கும்போது இப்படி தான். யதார்த்தமாக நம்ம பேச்சு இருக்கணும், யதார்த்தமாக நம்முடைய வாழ்க்கையும் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், ஸ்தோத்திரம். வெள்ளை ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு நல்லவங்க போல் இருந்துட்டு அப்புறம் வெள்ளை ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு கலர் ட்ரெஸ் போட்டோன்னா அப்புறம் வேறராக பயங்கரமாக வித்தியாசமாக மாறி இருக்கும். நம்ம எப்பொழுதும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறோம். அல்லேலூயா. இருக்கிற வண்ணமாகவே நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும். நல்லா கவனிங்க. அப்போ நம்முடைய பிளான், நம்முடைய பாதை என்ன என்பது நமக்கு தெரியும். இன்றைக்கி நாம் அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு உங்களுக்கு தெரியுமா? ஏங்க நீங்கள் இப்போ அடுத்து என்ன பிளான் வச்சுருக்கீங்க? 10 மணிக்கு ப்ரேயர் முடிஞ்சோன்னா என்னங்க பண்ண போகிறீங்க? போய் சாப்பாடு செய்வீங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளான் இருக்கா இல்லையா? என்ன தெரியாமையே கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருக்கீங்களா, இல்லை பிளான் இருக்கா இல்லையா? ஆமாம், பிளான் பண்ணி செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், அப்போ எல்லாத்துக்கும் பிளான் இருக்குது. எல்லாத்துக்கும் பிளான் இருக்குல்ல? சரி, ரைட். இப்போ என்ன சொல்கிறாரு ராஜா, நீ போட்ட பிளானெல்லாம் சரிதான். எந்திரிச்ச 10 மணிக்கு மேலே என்ன பண்ண போகிற? நீ போய் சமைக்க போகிற, நீ போய் படுத்து ரெஸ்ட் எடுக்க போகிற, நீ அவசரமாக பஸ் ஏறி போய் பேக் பண்ண போகிற. புரியுதுங்களா நான் சொல்கிறது? போய் இப்போ பாக்ஸ் மடிக்கணுமோ, பேக்கிங் பண்ணணுமோ, ஏதோ ஒரு வேலை இருக்குல்ல கனகராஜனா? பிளான் இருக்கா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கரெக்டாக போனேன்னு என்ன பண்ணுவீங்க? என்ன வேலை செய்வீங்க? என்ன வேலைங்கிறது கொண்டு தெரியுதா இல்லையா? ப்ரெஸ் எடுத்து வச்சுட்டா போய் என்ன பண்ணணும்? பேக் பண்ணணும். என்ன தம்பி டைசன், இப்போ உனக்கு ப்ரோக்ராம் இருக்கும். இப்போ 10 மணிக்கு முடிஞ்சோன்னா அடுத்து வண்டி எடுக்கிறான். வீட்டுக்கு போகிறதா இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதா? என்ன பிளான் உனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளான் இருக்குது. இப்போ யாருமே இங்கே கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் கிடையாது. டைம் போட்டு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இல்லைன்னாலும் சொல்ல முடியாது. பிளான் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? சத்தமாக சொல்லுங்கள். இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பிளான் ஒன்று போடுறீங்க பார்த்தீங்களா? இன்றைக்கி பிளான் எப்போ போடுவீங்க? முத நாளே போடுவீங்களா, காலையில் போடுவீங்க? காலையில் ஏன் சொன்ன போடுவீங்களா? சும்மா சொல்லுங்கள். அவங்கவுங்க எப்படி பிளான்? உங்கள் பிளான் என்ன? இன்றைக்கி பிளானை நைட்டே பிளான் பண்ணுவீங்களா, இல்லை காலையில் எழுந்து பிளான் பண்ணுவீங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். நீங்கள் சொல்லுங்கண்ணே. நீங்கள் நைட்டு பிளான் பண்ணிடுவீங்க. நீங்கள் நைட்டு. நீங்கள் இங்கே வந்து தான் போடுவீங்க. நீ தம்பி, நீங்கள் தம்பி சொல்லுங்கள். நீங்கள் பிளான் எப்போ போடுவீங்க? போகிற போக்கில், காற்று வாக்கில் பிளானு. ரைட், ஓகே, ரைட். ஆக மொத்தம் பிளான் போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி, நல்லா கவனிங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் அதிகப்படியாக எல்லோரும் முதல் நாள் நைட்டு போடுவாங்க. காலையில் எழுந்தோன்னே பிளான் பண்ணுவாங்க. காலையில் எழுந்தோடனே என் மனைவி கேட்குற முதல் வார்த்தை என்னென்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவங்க சொல்கிற முதல் கேள்வி என்னென்னா, இன்றைக்கி என்ன சமைக்கிறது? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், இதான் பிளான். காலையில் என்ன சமைக்கிறதுங்கிறது பிளான் தான். ஆமாம், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பிளான். அப்போ தம்பி சொல்கிற மாதிரி அது உண்மை தான். நம்ம ஒரு வழியில் போயிட்டே இருப்போம், டக்குன்னு பிளான் சேஞ்ச் பண்ணி இப்படி போயிடுவோம், இதை முடிச்சுட்டு அங்கே போயிடுவோம். இது காற்று வாக்கில் போடுற பிளான் இப்படி உண்டு. ஆக மொத்தம் பிளான் இல்லாத வாழ்க்கை இல்லை நம்மக்கிட்ட. அது புரியுதா தெளிவாக? அந்த பிளானுக்கு பேர் தான் வழி, பாதை. ஆல்ரெடி பாதையை ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போட்ட பிளான் ஓகே, உன் பாதை ஓகே, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ சிறப்பு மிக்கதா அருமையாக நீ பாதையை போட்டிருக்க. நீ எப்போ பிளான் பண்ணுறியோ, அது நைட்டாக இருக்கட்டும், பகலாக இருக்கட்டும், போகிற போக்கிலையாக இருக்கட்டும், நீங்கள் எப்போ பிளான் பண்ணாலும் அந்த பிளானை உடனே ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இதைத்தான் அவர் சொல்கிறாரு. அந்த பிளானை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுக்காம போகிறதுனால தான்
என்ன ஆகுது? எங்கேயோ போய் சறுக்கி விழுந்துடுறோம், மேடு பள்ளத்தில் மாட்டிக்கிறோம், சிக்கலில் மாட்டிக்கிறோம், பிரச்சனையில் மாட்டிக்கிறோம், வேதனைகள் வருகுது, ஏகப்பட்ட டென்ஷனோடவே இருக்கும். நான் சொல்கிறேன், நீங்கள் பிளான் போடுறது சக்ஸஸ்ஃபுல்லாக 100% அப்பா அப்படின்னு நினைக்க சொல்ல முடியுதா உங்களால்? ஏதோ ஒரு குறை இருக்கா? அது இல்லாமல் இருக்கத்தான் இப்போ வழியை சொல்கிறேன். உங்கள் பிளானை, உங்கள் பாதையை கர்த்தர் இடத்துல முதல்ல ஒப்படைங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ என்ன பண்ணணும்? ப்ரீ பிளான், மேக்ஸிமம் நைட்டு பிளான் போடுறது நல்லது. அந்த பிளானை போட்டுட்டு ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட அந்த பிளானை கொடுத்துருங்க. சின்ன குழந்தை எப்படி ஒரு குழம்பு வச்சு அல்லது ஒரு ஓவியத்தை வரைஞ்சி தன் தாய் தகப்பன்ட்ட கொடுத்து இதில் ஏதாவது கூட்டணுமா குறைக்கணுமா எப்படி ஐடியா கேட்குதோ, அதுபோல் ஆண்டவரே இது என் பிளானு, இந்த பிளானை உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இது மாதிரி யாராவது பண்ணியிருக்கீங்களா இல்லையா? இல்லை ஆமாண்ணா ஆமாம், இல்லைன்னு சொல்லுங்கள். இல்லை இது வரைக்கும் பண்ணலைன்னா இனி பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த பிளானை கர்த்தரிடத்தில் கொடுங்க. இங்கே அதான் சொல்லுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. கொடுத்துரு முதல்ல. அவர் பார்த்து எதையெல்லாம் பார்க்கணும், எதை கூட்டணும், எதை குறைக்கணும் எல்லாம் கரெக்ட் பண்ணி நீ போட்ட பிளானை விட சூப்பராக கொடுப்பார் அவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம போட்ட பிளானை விட ரொம்ப சூப்பராக மாற்றி கொடுப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே பாருங்கள், நீங்கள் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நீங்கள் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும். அந்த பணத்தை ஏடிஎம்மில் போய் எடுக்கணும், இத்தனை மணிக்கு சந்திக்கணும், பார்க்கணும், கொடுக்கணும். இது உங்கள் பிளானு. நீங்கள் கர்த்தரிடத்தில் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுவார், நீ எடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணு, இத்தனை மணிக்கு நீ போய் பாரு, ஆனால் அங்கே ஒரு ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். ஒன்றை கூட்டுவார். நல்லா கவனிச்சிங்க. அவர் கூட்டுறதுல ஒரு விஷயம் இருக்குது, நல்லா கவனிங்க. ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். நல்லா கவனிங்க, ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். அப்போ பிளானில் சேஞ்ச் பண்ணுறாரா, கரெக்ஷன் பண்ணுறாரா? இப்போ ஜெபம் பண்ணுன்னு சொன்னோன்னே இப்போ நம்ம பிளான் படி போனோம்னா அங்கே எதுவுமே நடக்காது. நீங்கள் போன மாதிரி, நீங்கள் போட்ட பிளான் மாதிரி போயிட்டு பணத்தை கொடுத்துட்டு வரணும். ஆனால் ஆண்டவர்கிட்ட உங்கள் பிளானை, உங்கள் வழியை ஒப்படைச்சிட்டு நீங்கள் அதை கொடுத்துட்டு போகிறீங்க அப்படின்னா அவர் அதில் ஒரு ப்ளஸ் பண்ணுறாரு. ஒரு ஜெபம் பண்ண அங்கே போய் அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் கொடுத்துட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வரும் பொழுது திரும்ப உங்கள் கையில் உங்களுக்கு ஏதாவது அவர் கொடுத்து அனுப்புவார். அல்லேலூயா. என்னங்க சொல்கிறீங்க? நான் அனுபவித்ததை உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஒருவரை பார்க்க போனேன். அவங்களுக்கு பணம் கொடுக்க போகிறேன். நல்லா கவனிங்க. பணம் கொடுக்க போகிறேன். இருக்கிற பணம் அவ்வளவுதான். அந்த பணத்தை அவங்களுக்கு அதை கொடுக்கணும். வேறு கையில் செலவுக்கு பணம் இல்லை. நல்லா கவனிங்க. இப்போ நான் பிளான் பண்ணிட்டேன். பணம் எங்கே இருக்குது? அக்கௌண்ட்டில் இருக்குது. இப்போ ஏடிஎம்மில் நான் அதை எடுத்துகிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எங்கே இருக்காங்களோ அங்கே போய் நான் என்ன பண்ணணும், அந்த பணத்தை கொடுக்கணும். இப்போ இது என்னுடைய பிளான். இப்போ அங்கே நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவரே இதுதான் அப்படிங்கிற பிளானை அவர்கிட்ட கொடுத்ததுனால அவர் சின்ன கரெக்ஷன் பண்ணுறாரு. ஓகேப்பா சூப்பர், கொடுக்குறவங்களுக்கு கொடுத்தா அவனை வேறு வழி இல்லை, ஏன்னா கொடுக்குறவங்களுக்கு அதுதான் கொடுக்கணும், அதான் நீதி, அதான் நியாயம். ஆண்டவர் சொல்கிறாரு, பாரு அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. அப்போ அவங்களுக்கு ஜெபம் பண்ணிவிட்டு ஆவியானவர் அவங்களுக்கு பேசுகிறாரு. பேசி முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் அந்த நபர் நான் கொடுத்த பணத்தில் 1/4 என் கையில் கொடுத்து, பிரதர் அதை வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் கொடுக்க வேண்டியதும் கொடுத்தாயிற்று, ஆனால் என் தேவன் என்னை வெறுங்கையாய் திரும்ப அனுப்பவில்லை. எனக்கு என் செலவுக்கு என் ஆண்டவர் எனக்கு கொடுத்து அனுப்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்கிறது புரியுதா? நான் உங்களுக்கு சொல்கிறது புரிஞ்சிச்சா புரியலையா? ஆண்டவர் கையில் நீங்கள் கொடுத்து பிளான் பண்ணதை ஆண்டவர் கையில் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறான்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக சூப்பராக அருமையாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நல்ல தேவனாக நம்மோடு இருக்கிறார். சரி, ஏன் நம்முடைய பாதையை, நம்முடைய வழியை, நம்முடைய பிளானை ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம பிளான் எப்போவுமே பிரச்சனைக்குரியது தான். சங்கீதம் 119:9 வேகமாக எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். என்னங்க வழியை?
ஏன் வலியை சுத்தம் பண்ணும்? இப்போ வலியில் என்ன இருக்குது? பிரச்சனை இருக்குது, வலியில் அசுத்தம் இருக்குது. இப்போ வாலிபனுடைய வலி என்ன? இன்றைக்கி காலையில் எடுக்கிறோம்பா, ஓகே சூப்பர், இன்றைக்கி காலையில் ப்ரேயர் முடிச்சுட்டு போகிறோம், ஒரு 10:30 மணிக்கு மேலே என்ன பண்ணுறான்? செல்ஃபோனை எடுக்கிறோம், இன்றைக்கி இந்த ஒரு இது பார்க்கணும், இந்த ஒரு இதை பார்க்கணும், ஓ இன்றைக்கி இத்தனை மணிக்கு இது வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரொமோ போடுறாங்க, இதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பிளான் பண்ணுறான். இப்போ அந்த செல்ஃபோனுக்குள்ளே என்னென்ன இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். செல்ஃபோனில் அவன் அந்த பையன் அந்த வாலிபன் பார்க்கக்கூடியது மட்டுமா இருக்குது? எல்லாமே இருக்குது, எல்லா ஆபத்தானது இருக்குது, எல்லா தீமையானது இருக்குது, எல்லா ஆபாசமானதும் இருக்குது. அப்போ அந்த வழியில் அசுத்தம் இருக்கா இல்லையா? இப்போ வாலிபன் வழியில் அசுத்தம் இருக்கா இல்லையா? எல்லாமே இருக்குங்க. ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறாங்க, பிளான் பண்ணி பக்காவாக போகிறோம், கேக்கு வெட்டுறோம், பிரியாணி வாங்குறோம், சாப்பிட்றோம், இது பிளான். ஆனால் அங்கே என்ன இருக்கும்? தம்மு இருக்கும், தண்ணியும் இருக்கும். பார்ட்டியில் அசுத்தம் இருக்குமா? இப்போ அதான் சொல்கிறாரு, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் அப்படின்னு. அது தேவனுடைய வசனத்தினால், அது நம்ம தனியாக தியானிச்சிருக்கோம். இப்போ என்ன இப்போ பிரச்சனைனா, எதுக்காக சொல்கிறேன்னா, வழி எப்பொழுதுமே நம்முடைய வழி, நம்முடைய பிளான் எப்போவுமே கரெக்டாக இருக்காது. அதில் ஏதோ ஒரு தவறு இருக்கத்தான் செய்யும், ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கத்தான் செய்யும், அசுத்தமான பாதையாகத்தான் இருக்கும். அதனால தான் கர்த்தரிடத்தில் கொடுத்தோம்னா அவர் பிளானை சரி பண்ணி கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இப்போ வழியில் என்ன இருக்குது? அசுத்தம் இருக்குது. அடுத்து வழியில் என்ன இருக்குது அப்படின்னா, சங்கீதம் 119:29 சொல்லுகிறது. வாசிங்க வேகமாக, வாசிங்க வேகமாக. 119 எடுத்து டக்குன்னு அவ்வளோதான் போது பாருங்க. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி. அப்போ வழியில் என்ன இருக்குது? பொய் இருக்குது, பொய்யான வழியும் இருக்குது மனுஷனுடைய வாழ்க்கையில். அடுத்து 67 வாசிங்க, 119:67 சீக்கிரமா. நான் வேலை முடிஞ்சு போச்சு. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். அப்போ அங்கே என்ன இருக்குது? தவறான வழி இருக்குது. வழி தப்பி நடந்தேன் அப்படின்னா நம்முடைய வழியில் தவறான வழியும் இருக்குது, பொய் வழி இருக்குது, தவறான வழி இருக்குது, அசுத்தமான வழியாகவும் இருக்குது. அடுத்து வாசிங்க 139:24 சீக்கிரமா. அடுத்த வழி என்ன வழின்னு பார்க்கலாம். பாதை, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ? பாருங்க, வேதனை உண்டாக்கும் வழி. அடுத்த மனுஷனிடத்தில் என்ன வழி இருக்குங்க? என்ன பாதை இருக்குது? வேதனை உண்டாக்கக்கூடிய பாதையும் இருக்குது. நல்ல கவனமாக கவனிங்க. அடுத்தது சங்கீதம் 142:3 நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். என்ன வச்சிருக்கானுங்களா? கண்ணி. என்னங்க கண்ணி? கண்ணின்னு என்னன்னு தெரியுமா? கண்ணினாலே வெடிகுண்டு. கண்ணி வெடிகுண்டு மிதிச்சிட்டு காலை எடுத்தால் வெடிச்சிரும். அதுவும் சரி, ரைட்டு, அதுவும் ஒரு கண்ணி தான். அதனால தான் அதுக்கு பேர் கண்ணி வெடிகுண்டு. இன்னொன்று வலை. இந்த எலி பிடிக்க வயல்களில் எலி பிடிக்க வரப்பில் வச்சுருப்பாங்க, கண்ணி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? டக்குன்னு அப்படி மாட்டிக்கும். அப்படியே இப்படி இவ்வளோ நிலத்தில் இருக்கும், எத்தனை எலி மாட்டுனே தெரியாது, டக்குன்னு மாட்டி கிடக்கும். கண்ணி. இப்போ நம்ம வழியில் அடுத்து என்ன இருக்கு? கண்ணி இருக்குது. ஜாக்கிரதையாக போகணும். ஏமாந்து காலை வச்சோம்னா மாட்டிக்கணும். புரியுதுங்களா? யார் வழியில்? நம்ம வழியில், நம்ம சுயமாக போட்ட பிளானில் பிரச்சனை இருக்கும். இங்கே யாராலையும் பர்ஃபெக்டாக 100% சரியானபடி பிளான் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக அதில் பிரச்சனை இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் எடுத்த உடனே அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். சரி, அடுத்தது வேதனை உண்டாக்கும் வழி இருக்கா? அடுத்து மறைவான கண்ணியுள்ள இருக்குது. சரி, ரைட்டு. இப்போ ஆகவே நம்ம வழியில் இவ்வளவு பிரச்சனை இருக்கா இல்லையா? நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணி செஞ்சு, நான் தான் ஏற்கனவே கேட்டேன்ல, சக்ஸஸ்ஃபுல்லாக செம்ம சூப்பராக வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதில் கர்த்தருடைய ஆலோசனை இருந்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். இல்லைனா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வேதனையாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் அழுதுருப்பீங்க, அதனால் கண்டிப்பாக பிரச்சனை பெருசாக இருக்கும். நடந்திருக்கா இல்லையா? ஏன்னா நம்முடைய வழியில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இப்போ நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்கிற காரியம் ஒன்று, வழியில் பாதையில் அசுத்தம் இருக்கும், அடுத்து பாதையில் பொய் இருக்கும், அடுத்து தவறான பாதையாக இருக்கும், அல்லது வேதனை உண்டாக்கும் பாதையாக இருக்கும், அல்லது மறைவான கண்ணியுள்ள பாதை. கண்ணி இருக்கிறதே தெரியாது, எப்போவுமே கண்ணுக்கு தெரியாது, தெரியுமா? கண்ணுக்கு முன்னாடியே இருக்காது. கண்ணி என்பது மறைவாக தான் இருக்கும். அது எப்போ வேணாலும் நம்மளை என்ன பண்ணோம்? இழுத்து குழியில் தள்ளிடும், மாட்டிடும், லாக் பண்ணிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. தெரியாமல் இப்படி போய் இவங்கிட்ட போய் கடனை வாங்கிட்டேன் சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா?
வேற பக்கமாவது வாங்கியிருந்திருப்பேன், 2 ரூபா கூட வட்டி போயிருந்தாலும் பரவாயில்ல, இவங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன். அதான் மறைவான கண்ணி, நமக்கு தெரியாமல் போய் மாட்டிக்கிறது. சொல்ல புரியுதுங்களா? அந்த அனுபவம் இருக்கா உங்களுக்கு? தெரியாமல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிட்டேங்க, இருக்கா? நான்லாம் சொல்லியிருக்கேன், தெரியாமல் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு முத எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தப்போ போனப்போ தெரியாமல் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் வச்சு செஞ்சாருங்க. பிரச்சனைகளெல்லாம் இருக்குங்க, மறைவான கண்ணி. நல்ல கவனமாக கவனிங்க. சரி, ஓகே. அப்போ சங்கீதம் 139:3 சொல்லுது, ஏன் ஆண்டவரிடத்தில் நம் பாதையை கொடுக்க வேண்டும், ஏன் வழியை கொடுக்க வேண்டும் என்றால், வாசிங்க 139:3, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். என் வழி யாருக்கு தெரியும், என் பாதை யாருக்கு தெரியும்? என் ஆண்டவருக்கு தெரியும். யாருக்கு தெரியும் சொல்லுங்க? என் வழி என் ஆண்டவருக்கு தெரியும், என் பாதை என் ஆண்டவருக்கு தெரியும், என்னுடைய பிளான் ஆண்டவருக்கு தெரியும். இப்போ நம்ம பிளான் என்னென்ன எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு தெரியும். தெரிஞ்சதுனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, கொண்டு வந்து முதல்ல பிளானை கொண்டு வாப்பா, அவன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். பிள்ளைங்க நம்ம எல்லாருமே பிள்ளைகளை வளர்த்து வருகிறவர்கள், நமக்கு நல்லா தெரியும். நம்ம பிள்ளைங்க ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடியும் முதல்ல என்ன பண்ண போகிறோம் சொல்லு, கேட்போமா கேட்க மாட்டோமா? இதை ஏன் இப்படி செய்கிற, இப்படி செய்யாத, இப்படி செய்ய. ஏன் சொல்கிறோம்? இப்படி செஞ்சால் அது சரியாக வராதுன்னு ஏற்கனவே நாம் பல அனுபவத்துக்குள்ளே இருந்ததுனால நமக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ அதே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம் வழிகள் அவருக்கு தெரிந்திருக்கிறபடினால்தான் நாம் நம்ம வழியை பிளானை அவர்கிட்ட கையில் கொடுக்கணும். அப்பா கொஞ்சம் பார்த்து கரெக்ஷன் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ அண்ணனுக்கு தெரியும், இப்போ சாம்பிள் அப்ரூவ்ட் ஆகாமல் ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா? சாம்பிள் பீஸை தச்சு நீளம் அகலம் என்னென்ன இருக்கோ எல்லாம் கரெக்டாக மெஷர்மெண்ட் வருதா, எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்ரூவ்டு பண்ணாமல் இங்கே எதுவுமே செஞ்சாலும் கடைசியில் டோட்டலும் மொத்தமும் கொலாப்ஸ் ஆகாது, நஷ்டமாகி போயிடும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? பிளான் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது மொத்தமும் நஷ்டமாகி போயிடும். எத்தனை கம்பெனி அதனால் இழுத்து மூடப்பட்டிருக்கு தெரியுமா, லாஸ் ஆகிருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். சரி, அப்போ நம்முடைய வழிகள் நம்முடைய பாதைகள் ஆண்டவருக்கு தெரிஞ்சதுனால நம்முடைய பிளானை எல்லாத்தையுமே அவர்கிட்ட முதல்ல நாம் கொடுக்கணும். சரி, ரைட்டு. இப்போ அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவர் மேல் நம்பிக்கையார். இப்போ பிளானை கொடுத்தாச்சுங்க, என்னங்க பிளானை கொடுத்துட்டு அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரையே நம்பியிரு. ஏன் அவரையே நம்பி இருக்கணும்? ஏன் அவரையே நம்பி இருக்கணும் சொல்லுங்கள்? ஏன் அவரையே நம்பி இருக்கணும்? ஏன் அவரையே நம்பி இருக்கணும்? ஏன் அவரையே நம்பி இருக்கணும்? இத்தனை கேள்வி கேட்குற ஒருத்தராரு பதில் சொல்கிறீங்களா? அடையாங்கங்க நீங்கள் ஏங்கண்ணா, இப்போ இந்த வசனத்துலேருந்து வாங்க, விஷயத்துக்கு வாங்க. ஏன் அவரை நம்பி இருக்கணும்? ஏங்க உங்கள் சொத்தை அவர் கையில் கொடுத்துட்டீங்க, இல்லை அவர் சைன் பண்ணாதான் உங்களுக்கு செக்கு. அப்புறம் வேறு வழியில் இப்போ யாரை தான் நம்பி இருக்கணும்? பிளானையே அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிளானையே அவர்கிட்ட கொடுத்துட்டா அவர் பிளான் கொடுக்கணும், அவர் கொடுக்குற வரைக்கும் அவரை தான் நம்பி இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். வயசானவங்களை பாருங்களேன், வயது முதிர்ந்த ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்க. என்ன ஆகிறாங்க சொல்லுங்கள்? என்னங்க தமிழில் ஏதாவது தெரியுமா அந்த வசனம், அந்த வார்த்தை என்னன்னு? ஓய்வு பெறுறாங்க. என்ன பெறுறாங்க? ஓய்வு பெறுறவங்களுக்கு ஓய்வூதியம் உண்டா? ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் உண்டு. இப்போ உள்ளவங்களுக்கு எப்படின்னு தெரியல, ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் உண்டு. அடுத்து ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஒரு லம்பாக கொஞ்சம் பணம் வரும், பிஎஃப் இஎஸ்சிஎஸ் என்னென்னமோ வரும் இல்லையா? ஒரு அமௌண்ட் வருமா வராதா? வரும். இப்போ அவங்க என்ன தான் தாம் பேரில் போட்டாலும் அதுக்கு கார்டியனாக ஒருத்தரை போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எனக்கு பிறகு இவங்க தான், எனக்கு பிறகு. ஏன்னா எனக்கு என்ன வேணும்னு பார்த்து செய்கிறவங்க அவங்க தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இப்போ அவங்க குடிமை யார் கையில்? கார்டியன் கையில் தான். நான் சொல்கிற புரியுதுங்களா? இப்போ பணத்துக்கு யார் கார்டியனாக போட்டிருக்கோமோ அவங்க கையில் தான் இவங்க குடிமை. அப்போ இவங்க யாரை தான் நம்பி இருக்கணும்? இப்போ நான் நல்லா சொல்கிறேன், நல்லா கவனிங்க.
ஒரு வீட்டில் ஒரு ஐயா இருக்கார். அந்த ஐயா கவர்மெண்ட் வேலை வாங்கி ரிட்டையர் ஆகிட்டாருங்க. சரிங்களா? நல்ல லம்பாக ஒரு 50 லட்ச ரூபா அவருக்கு பணம் வருதுங்க. அவருக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. இப்போ இந்த ஐயா என்ன பண்ணுறாரு, பொண்ணை என்ன பண்ணிட்டாரு, வாரிசாக போட்டாருங்க. பொண்ணை வாரிசாக போட்டார். இப்போ இந்த ஐயா பையனை நம்பி வாழ்வாரா, பொண்ணை நம்பி வாழ்வாரா? சொல்லுங்க பவுலண்ணே. பையனை நம்புவாரா, பொண்ணை நம்புவாரா? ஏன் மொத்தத்தையும் அவங்க தான் வாரிசுன்னு போட்டார். பையனை கேட்க வாய்ப்பும் கிடையாது, இல்லை கேட்கறது நியாயமும் கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ இதைத்தான் நான் சொல்கிறேன், நம்ம பிளானை ஆண்டவர் கையில் கொடுத்துட்டோம்னா அவரை தான் நம்பி இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த மனுஷனை இந்த மனுஷனை யாரையும் நம்பி நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். பிளான் அவர் கையில் கொடுத்ததுனால அவரையே நம்பி இருந்தோம்னா நம் சார்பில் அவர் செயலாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்காக அவர் வேலை செய்வார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இப்போ பிளான் அவர் கையில் கொடுத்ததுனால அவரையே நம்பி இருக்கணும். ஏன் அவரையே நம்பி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம் வாசிச்சிருவோம். 32:8 சங்கீதம் வாசிங்க, வேகமாக வாசிங்க. சங்கீதம் 32:8 வாசிங்க. சரியா? நான் வெறும் 32:8 சொன்னேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. அல்லேலூயா சொல்லுங்களேன். உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. என்ன சொல்கிறாருன்னா, நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உன் பாதை எப்படி இருக்கணும், அது எந்த மாதிரி இருக்கணும், எந்த திசையில் நீ போகணும், என்ன செய்யணுங்கிற தெளிவாய் நமக்கு வழி காட்டுகிறவர் ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுங்க. 1000 பேர் நமக்கு வழிகாட்டினாலும் ஆண்டவர் காட்டுகிற வழியை போல இருக்கவே இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்களேன். என் ஆண்டவர் எப்பொழுதும் சிறந்த வழியை காட்டுவார். என் ஆண்டவர் எப்பொழுதும் எனக்கு சிறப்புமிக்க வழியை காட்டுவார். என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் உயர்வான வழியை காட்டுவார். என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் சரியான வழியை காட்டுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் தாங்க சிறப்பான, சரியான, பக்குவமான, அற்புதமான வழியை காட்ட முடியும். வேற யாராலும் காட்ட முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் என்னதான் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் வழிகாட்டினாலும் உங்களை விட கர்த்தர் காட்டுகிற வழி சிறப்பானதாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க என் பிள்ளை சரியில்லை, என் பிள்ளை தருதலையாக இருக்குது, என் பிள்ளை நான் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேதுன்னு. நீங்கள் கர்த்தர் கரத்தில் உங்கள் பிள்ளையை அப்படியே ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவரே, என் மகளை என் மகனை உங்கள் கரத்தில் கொடுக்கிற நீங்கள் நடத்துங்க. ஏனென்றால் பிள்ளையோ கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் நடத்துகிற வழி சிறப்பு மிக்கதாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஆமென்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாம் நடத்துகிறது தான் சரின்னு சொல்லி. நாம் நடத்துகிற வழியில் எப்போவுமே பிரச்சனை இருக்கும். நம்ம வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தா அவர் காட்டுற வழி ரொம்ப சிறப்பு மிக்கதாக இருக்கும். அல்லேலூயா. அதனால் வழியை காட்டுகிறவர் அவருக்கு தெரியும், நம்ம வழி அவருக்கு தெரியும். அதான் சொல்கிறாரு, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். சரியான வழியை காட்டுவார், சிறப்பான வழியை காட்டுவார். அவரை போல வழிகாட்ட யாராலும் முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இப்போ அவர் காட்டுகிற வழியில் என்ன நன்மை இருக்கும்? நம்முடைய வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். நம்ம வழியில் என்ன நன்மை இருக்குது? அசுத்தம் இருக்குது, பொய் இருக்குது, தவறானது இருக்குது, வேதனை உண்டாக்குறது இருக்குது, மறைவான கண்ணி இருக்குது. சரிங்களா? ஆனால் ஆண்டவருடைய வழியில் என்ன இருக்கிறது? சங்கீதம் 91:11 வேகமாக எடுத்து வாசிங்க, சத்தமாக வாசிங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஹலோ, நல்ல கவனிங்க. உங்கள் வழியை, நம்ம வழியை காப்பதற்காக அவர் வழிநடுக
அப்படியே நம்ம போகிற பாதையெல்லாம் தேவ தூதர்களை அப்படி இறக்கி வச்சுருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கி எலெக்ஷனுக்காக எப்படி மிலிட்ரி ஃபோர்ஸ் அங்கங்கே இறக்கி வச்சுருக்காங்களோ, நாம் போகும் பாதையெல்லாம் தேவ தூதர்கள் இறங்கி இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்புறீங்களா? விசுவாசிங்கன்னா சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் பாதை எல்லாம் தேவதூதர்கள் இருப்பார்கள். நீங்கள் போகும்போதும் வரும்போதும் பாதுகாக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய வழியில் பாதுகாப்பு உள்ளது, இதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. அதனால தான் நம்ம வழியை, நம்ம பாதையை கர்த்தரிடத்தில் கொடுத்துட்டோம்னா அவர் பிளான் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. இங்கே பாரு, இந்த இடத்துல பாரு, முக்கியமாக பிரச்சனை இருக்கிற இடத்துல, கண்ணி வைக்கிற இடத்துல பாரு, என்னடா இங்கே செக் போஸ்டே இல்லாமல் இருக்கு, வாடா 10 பேர் வாங்கடா, இறங்குங்கடா. நான் யதார்த்தமாக பேசுகிறேன். தேவ தூதர்களை அவர் கட்டளையிடுவார். எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு தேவதூதர்கள் இருக்காங்க ஆண்டவரிடத்தில், அவ்வளோ பேர் இருக்காங்க. அவர் சொன்ன அப்படி இறங்கி வந்து நிற்பாங்க. நம்ம அவரை கேட்காம நாம் மாட்டு போனோம்னா எங்கேயாவது கண்ணி இருக்கும், மாட்டிக்குவோம். பார்த்துருக்கீங்களா? முதலமைச்சர் பிரதமர் அவங்க போகிறதுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடியே இல்லை 1 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து செக்கப் நடக்கும். பார்த்துருக்கீங்களா? அங்கங்கே என்னென்னலாம் கரெக்டாக இருக்குது, எங்கே வேணால் எங்கே பாம்பு வச்சுருக்கானா, அதை வச்சுருக்கானா எல்லா வேலையும் தரவாக செக் பண்ணி அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 4-5 கார் போகும். அதுவும் செக்கப்புக்கு தான், பாதுகாப்புக்கு தான். கண்ணாடி போட்டிருப்பாங்க, கூலிங் கிளாஸ் போட்டுட்டு நல்லா முடிய ஒண்டை கட் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க கையில் எப்பொழுதுமே துப்பாக்கி இருக்கும். அவங்க யாரை பார்க்குறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு தெரியும். நல்லா விட்டுருக்காங்க. ஏன்? சேஃப்டி, பாதுகாப்பு. ஹலோ, மனிதன் கொடுக்கிற பாதுகாப்பே இவ்வளோ சிறப்பாக இருக்கும்னா என் ஆண்டவர் கொடுக்கும் பாதுகாப்பு எவ்வளோ சிறப்பு மிக்கதாக இருக்கும். அவருடைய தூதர்களை கட்டளையிடுவார். அல்லேலூயா. உன் வழிகள் எல்லாம், அதாவது வழி நெடுக, நீ போகிற வழி ஃபுல்லாக தேவதூதர்கள் இருப்பாங்க. இதை அப்படி நினச்சி பாருங்களேன், உங்களுக்கு பயம் வருமா? அதனால தான் கர்த்தரிடத்தில் கொடுங்கன்னு சொல்கிறது பிளானை. அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இப்போ பாதுகாப்பு இருக்கிறது. அடுத்து சங்கீதம் 100 இப்போ சரி ரைட் ஓகே, இப்போ பாதுகாப்பு உண்டாயிருச்சா? இப்போ நாம் எப்படி இந்த பிளானை ஒப்பு கொடுக்கறது? ரொம்ப ஈஸி. நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க? இன்றைக்கி முதல் நாள் நைட்டே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே பிறக்க போகிற நாள் உம்முடையது, நீங்கள் எனக்கு கொடுத்த நாள். சங்கீதம் 143:8 வாசிச்சிருங்க, நான் சொல்கிறேன். அதற்கு நான் என்ன செய்யணும், எப்படி என் வழியை ஒப்படைக்கணும் ஆண்டவர்கிட்ட? இது முக்கியமான கேள்வி. கேள்வி இருந்தால்தான் பதில் கிடைக்கும். சீக்கிரமாக வாசிங்க. 43 அதிகாலையில் உன் கிருபையை கேட்கப்படும், உண்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். ஆண்டவரே, நாளைக்கு காலையில் எழுந்து இதை பண்ண போகிறேன், இது எல்லா பிளானையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாயால் சொல்லுங்கள், எழுதி கூட ஆண்டவர்கிட்ட காட்டுங்கிறதெல்லாம் பழக்கப்படுத்துங்க. ஆண்டவர் இருக்கார் நம்புறீங்களா? அப்போ நம்புறீங்கன்னா அப்போ அவர்கிட்ட சொல்லணுமா சொல்லக்கூடாதா? ஏங்க, உங்கள் பிள்ளை உங்ககிட்ட எதுவும் சொல்லாமல் வீட்டை விட்டு எங்கேயோ வெளியில் போகுது, சொல்லாமல் போயிடுச்சு, உங்கள் மனசு எப்படி இருக்கும்? வலிக்குமா வலிக்காதா? இது சொல்லாமே உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை, ஒரு ஃபோன் பண்ணலை, சொல்லலை, சத்தம் இல்லாமல் அதிகாலையிலே எங்கேயோ கிளம்பி போயிடுச்சு. கோச்சிக்கிட்டெல்லாம் போகல, நார்மலாக சொல்லாமல் போனால் வருத்தமாக இருக்குமா இருக்காதா? ஏங்க, நம்ம பிள்ளையே நம்மக்கிட்ட சொல்லாமல் போனால் வருத்தமாக இருக்கேன். நாம் என்ன செய்கிறோம் ஆண்டவர்கிட்ட? நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணுங்கள், நாளைக்கு என்ன பிளான் என்ன பண்ண போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் சமைக்கிற துணி துவைக்கிறதா இருந்தாலும் பரவாயில்லங்கிறேன் நான். சில நேரத்தில் துணி துவைக்க வேண்டாம் பாரு, காரணம் இருக்கும். அன்றைக்கி வெயில் அதிகமாக இருக்கலாம், இல்லை பக்கத்தில் ஏதாவது பூச்சி போட்டு ஏதாவது வந்து கடிக்க வரதா இருக்கலாம், ஏதோ ஒரு இன்றைக்கி துவைச்சவங்க முதுகில் வலி வர மாதிரி இருக்கலாம். அதனால் இன்றைக்கி வேண்டான்னு கூட சொல்லுவார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் உங்களுக்கு யதார்த்தமாக சொல்கிறேன். சின்ன விஷயமா இருந்தால் எதாக இருந்தாலும் சரி, முதல்லையே நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிளான் நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். இதெல்லாம் பண்ண போகிறோம் ஆண்டவரே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் நடக்க வேண்டிய வழியை காட்டுங்க. ஆண்டவர் எப்படி பேசுவார்? சொப்பனத்தில் பேசுவார், தரிசனத்தில் பேசுவார். உங்கள் இருதயத்தில் சமாதானமாக இருக்கும். இதை செய்யாதுன்னு. சில விஷயம் செய்கிறதுக்கு பதட்டமாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து செஞ்சிடாதீங்க. சில விஷயம் செய்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சமாதானமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்யுங்க, அது கர்த்தருடைய சித்தம். இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? சரி ரைட் ஓகே. அடுத்து சங்கீதம் 143:10 என்ன சொல்லுது? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும் நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே என்னை நடத்துவதாக. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ செம்மையான வழியிலே என்னை நடத்தும். இந்த 2 வார்த்தை விட்டுறாதீங்க. ஆண்டவரே, பிளானை எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லிட்டு நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், செம்மையான வழியிலே என்னை
நடத்தும். இதை ரெண்டையும் டெய்லியுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். ஆண்டவர்கிட்ட பிளானை சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, முத நாள் நைட்டே நீங்கள் சொல்லுங்கள். முத நாள் நைட்டே, ஆண்டவரே நாளைக்கு நாளைக்கு என்ன கிழமை, திங்கக்கிழமையா, இன்றைக்கி நைட்டு நீங்கள் சொல்லணும். நாளைக்கு திங்கக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு என்னென்ன பண்ண போகிறீங்க, நைட்டு வரைக்கும் என்னென்ன செய்ய போகிறீங்க எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு, ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டும், செம்மையான வழியிலே என்னை நடத்தும். இதை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். நீங்கள் நாளைக்கு எப்படி, இன்றைக்கி ஓகே இல்லைன்னா இன்றைக்கி வீட்டுக்கு போய் சொல்லுங்கள், இல்லை இப்போவே சொல்லுங்கள், இன்றைக்கி இதுக்கப்புறம் சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட இப்போ உங்கள் பிளானெல்லாம் சொல்லணும்னா லேட் ஆகும், மணி ஆயிடுச்சு. அதனால் உங்கள் பிளானெல்லாம் வீட்டில் போய் சொல்லிவிட்டு சொல்லுங்கள், ஆண்டவர் நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டும். சொல்லுங்கள். அதனால் மனசார சொல்லுங்கள், ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டும், ஆண்டவரே என்னை செவையான பாதையில் நடத்துங்க. எப்படி தன்னை கொடுக்கணும் முழுசா. அவர் வேண்டான்னு சொல்லிட்டா விட்டுருங்க, செய்யணும்னு சொன்னால் செய்யுங்க. எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது, நான் தான் சொல்கிறேன்ல, சொப்பனத்தில் தெளிவாக சொல்லுவார். சில நேரத்தில் பைபிள் படிக்கும்போது வசனத்தின் மூலம் பேசுவார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அவர் ஓகே அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது இந்த இருதயம் பூரிப்பாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், எல்லா வகையிலையும் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே அவர் வேண்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாருன்னா பதட்டம் உள்ளே ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். வேணாம் 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 வேணாம், அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி நிறுத்திடுங்க. இப்போ 9ஆம் தேதி 8ஆம் தேதி நைட்டு, இப்போது இந்த திங்கக்கிழமை நைட்டு நான் சென்னை போகிறதா, டிக்கெட்டுக்கெல்லாம் பணமெல்லாம் கொடுத்துட்டேன், டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணிட்டாங்க, போகிறதுக்கு வரத்துக்கெல்லாம் புக் பண்ணிட்டாங்க, ஒரு மீட்டிங் போகிறதுக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சமாதானமே கிடைக்கல, ஒரு பதட்டம், ஒரு சரியான ஒரு மனநிலையிலே இல்லை, அப்படியே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க இல்லையா? ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஏன் போய்கிட்டு, ஆனால் போய் தான் ஆகணும், கட்டாயம் ஒன்று இருக்கும். அது என்ன தான் கட்டாயமாக இருந்தாலும் சரி, நான் என்ன பண்ண தெரியுமா, அப்படியே பிரேக் பண்ணிட்டேன். இல்லை வேண்டாம், என் ஆண்டவருக்கு அதில் விருப்பம் இல்லை, நான் போவது என் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அதுக்காண்டி அந்த மீட்டிங் சரியில்லைன்னு சொல்லலை, நான் போவது என் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பான்னு என்னை ஆண்டவர் சொல்கிறாருன்னு நான் இருந்துக்கிட்டேன். அவ்வளோதான். இது டிக்கெட் எடுத்த காசு போனால் சம்பாரிச்சிக்கலாம், ஆள் போயிட்டால் சம்பாதிக்க முடியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறத கேட்கணும். ஒரு இடத்துல அப்படி தான் சொல்லாமல், ஆண்டவர் சொல்லி கேட்காம போக வேண்டான்னு எனக்கு தெரியுது, சமாதானமே கிடைக்கல, ஆனாலும் மீறி என்ன பண்ணிட்டேன், போயிட்டேன். போன இடத்துல பிரச்சனை, சங்கடம், வேதனை, கவலை, கண்ணீர், தேவையில்லாத வார்த்தைகள் பேச வேண்டிய சூழல். ஏன் அதை போயிருக்கணும், ஏன் இதை சம்பாதிக்கணும்? நம்ம சொல்கிறது புரியுதுங்களா? ஆண்டவர் எப்படி பேசுவாருங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நான் சொல்கிறது புரிஞ்சிருச்சா? என்னுடைய அனுபவத்தில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் நீங்கள் எப்போவுமே ஆண்டவர்கிட்ட பிளானை கொடுத்துட்டு, என்ன நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுங்க, செவையான பாதையில் என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லி முழுவதும் உங்களை சரண்டர் பண்ணுங்கள். உங்களோட ஆண்டவர் நிச்சயம் பேசுவார், பேசாமல் இருக்க மாட்டார். அவர் பல கிலோமீட்டர் தூரத்தில் இல்லை, அவர் எங்கே இருக்கார் சொல்லுங்கள், எனக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்கள், பெரியவர் எனக்குள்ளே. பெரியவர் நமக்குள்ளே இருக்கார். புரியுதுங்களா? எங்கே இருக்கார்? எனக்குள்ளே இருக்கார். அவர் நீங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள கூட கூப்பிட்டிங்கன்னா அவங்க வந்து எட்டி பக்கத்தில் என்னங்கன்னு கேட்குறதுக்கு 2 செகண்ட் 3 செகண்ட் லேட் ஆகும். ஆனால் நீங்கள் கேட்ட உடனே பதில் சொல்லுவார், உங்கள் கூட இருக்கார், உடனே பதில் வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் நாளைக்கு அடுத்த வருஷம் உடனே பதில் சொல்லுவார். நீங்கள் அதை கேட்டு பழகினவங்களாக இருந்தால் உடனே கூட தெரிஞ்சுக்க முடியும். ஆமென்னு சொல்லுங்களேன். கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒவ்வொரு தடவையும் பிளானை கொடுத்து கேளுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கடைசி அந்த வசனம் அப்படி தான் முடியுது, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்படின்னா அவர் உன் சார்பில் செயலாற்றுவார். உனக்காக நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவர் செய்வார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா கடைசியாக சொல்கிறேன், உன்னால் செய்ய முடியாததை அவர் செய்வார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன செய்ய முடியாது? இந்த பில்டிங்கை தூக்கி அந்த பக்கம் வைங்கன்னா அவங்களால செஞ்சிருவீங்களா? நான் அவர் நினச்சா மாற்றிடுவார். அவர் நினச்சா மாற்றுவார். என்னங்க சொல்கிறீங்க? விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் முக்கியமாக 22வது வசனம் 23வது வசனம்லாம் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் பாருங்கள், தானியேலால் ஒரு சிங்கத்தை கூட அடக்க முடியாது. அவன் அழகுள்ளவன், சௌந்தரியம் உள்ளவன், நல்ல அழகாக தகதகன்னு சூப்பரான ஆள் தானியேல். அவன் ஜெபிக்கிறவன்,
ஆனால் சிங்கத்தை அந்த தானியலெல்லாம் அடக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் சிங்கத்தை அடைக்கிடுவீங்களா? சிங்கத்தை அடைக்கிடுவீங்களா? இப்போ தானியலால் அந்த சிங்கத்தை அடக்க முடியல. ஒரு சிங்கம் கூட இல்லை, சிங்கங்கள் இருந்துச்சு, அந்த கெபிக்குள்ள சிங்கங்கள் இருந்துச்சு. ஆனால் தேவன் தமது தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டினார். ஹலோ, சில நேரங்களில் நம்மளால் செய்ய முடியாத சூழல் ஏற்படும். காரியத்தை வாய்க்க பண்ணுறதுனா என்னன்னு புரிஞ்சுக்கங்க. நம்மளால் செய்ய முடியாது. தானியேலால் சிங்கத்தை அடக்க முடியல. ஆனால் தேவன் தானியேலுக்காக தம் தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டினார். புரியுதுங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதே போல் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25, 26 வாசித்து பார்த்தீங்கன்னா, பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளே பாடி துதித்து கொண்டிருந்தார்கள். அவர்களால் தங்கள் விலங்குகளை கலட்ட முடியாது, சங்கிலிகளினாலே கட்டியிருந்தார்கள். விலங்குகளை யாராலும் கழட்ட முடியாது. சங்கிலியில் கட்டிட்டு நம்மளால் கழட்ட முடியுமா? சிறைச்சாலை கதவு எவ்வளவு பெரிய பூட்டு போட்டிருக்கும், திறக்க முடியுமா? ஆனால் பவுலும் சீலாவினால் அதை செய்ய முடியவில்லை. ஆனால் தேவன் தமது தூதர்களை அனுப்பி கதவுகளை திறந்தார், கட்டுகளை அவிழ்த்தார். ஏன்னா நாம் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். ஏன்னா நாம் அதை செய்ய முடியாது, ஆனால் அவர் அதை செய்ய முடியும். அல்லேலூயா. உன்னால் செய்ய முடியாததை தேவனால் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்து அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 18, 19 வாசிப்பீர்கள் என்றால், அப்போஸ்தலர்களை சிறைச்சாலையில் கொண்டு அடைத்து வைத்தார்கள். இவர்கள் இயேசுவை குறித்து பேசுகிறார்கள் என்று. கதவுகள் அவர்களால் திறக்க முடியவில்லை. சிறைச்சாலை கதவுகளை அப்போஸ்தலர்களால் திறக்க முடியவில்லை. ஆனால் கர்த்தர் தமது தூதனை அனுப்பி, ஒரு சிங்கிள் பர்சன், ஒரே ஒரு தூதனை அனுப்பி சிறைச்சாலை கதவுகளை திறந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். இதெல்லாம் நடக்குமாங்க? நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க வேண்டும் என்றால் தேவன் நம் சார்பில் செயலாற்றினால் மட்டுமே முடியும். தேவன் நம் சார்பில் செயலாற்றுவார் என்பதை நீங்கள் நம்பினால் உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். நான் நம்புகிறேன், என் வாழ்க்கையில் தேவன் எனக்காக செயலாற்றுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என்னால் செய்ய முடியாததை என் தேவனால் செய்ய முடியும். ஏனென்றால் என்னிடத்தில் தேவதூதர்கள் இல்லை, என் தேவனிடத்தில் அநேக தேவதூதர்கள் உண்டு எனக்கு பணிவிடை செய்யும்படியாக. அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை நான் பேசுறதெல்லாம் நீங்க உங்களுக்கு சொந்தமாக்கி பேசணும். என்ன போலவே நீங்களும் பேசணும். என்னால் செய்ய முடியாததை என் தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு செய்வார். ஏனென்றால் நம்மிடத்தில் தேவதூதர்கள் இல்லை, அவரிடத்தில் தேவதூதர்கள் இருக்காங்க. அவருடைய கட்டளைகளுக்கு அவர்கள் வேலை செய்வாங்க. நமக்கு பணிவிடை செய்யும்படியாக தேவதூதர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தெரியுமா? உங்களுக்காக வேலை செய்யறதுக்காக ஆண்டவர் தேவதூதர்களை வச்சிருக்காருங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம்! உங்களுக்கு வேலை செய்யும்படியாக, உங்களை பாதுகாக்கும்படியாக, உங்களை கண்ணும் கருத்துமாய் காத்துக்கொள்ளும்படியாக, உங்கள் கதவுகளை திறந்து விடும்படியாக. நாம் நினச்சிட்டு இருக்கோம், கேட்டு திறந்து விடுறவங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் நமக்கு வேலையாட்கள், இவங்களெல்லாம் வச்சுட்டு இருந்தால் நாம் தேவதூதனே நமக்கு கதவை திறந்து விட தயாராக இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவதூதனே நமக்கு கதவை திறந்து விடுறான். யாராலையும் திறக்க முடியாத கதவை தேவதூதனை அனுப்பி ஆண்டவர் திறக்க வைக்கிறார். உங்களுக்காக எனக்காக வேலை செய்ய அநேக தூதர்கள் உண்டு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் ட்ரை பண்ணுங்கிறேன். முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, துணி துவைச்சே ஆகணும், சொல்லுங்கள், ஆண்டவரே உன் தூதனை அனுப்பும், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. எந்த வகையில் வேணாலும் அவர் தூதரை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்வார். துணியெல்லாம் துவைச்சி கொடுப்பாங்களா? இப்படியும் இல்லை, இப்படியும் இல்லை. அவர் நினைத்தால் எது வேண்டும் என்றாலும் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் கேட்கணும், நீங்கள் நம்பணும். நம்ம தான் கேட்கறதுக்கே மனசில் துணி துவைக்கிறதுக்கு போய் எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும்? முடியலல்ல, ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏங்க, உங்களுக்கு சுகம் எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? சுகத்தை நீங்கள் கட்டளையிட்டு பேசும்பொழுது தேவதூதர்கள் உங்கள் பார்ட்ஸு, நம்முடைய பார்ட்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் படைச்சவருக்கு தான் தெரியும் எங்கே இருக்குது, அவர் கையில் இருக்குது. கொண்டு வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், இங்கே யாரும் இங்கே ஆப்ரேஷன் தேட்டரில் பச்சை கலர் துணியை கட்டி லைட்டை போட்டு அறுத்து எடுத்தெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் கட்டளை இடுங்க, உங்களுக்காக தேவன் செயல்படுவார். அவருடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். உங்களுக்கு என்னென்ன மாற்றணுமே எல்லாத்தையும் மாற்றிடுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் பேசுகிறது விளையாட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நம்பாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்பினால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இது வரைக்கும் அப்படி நீங்கள் கற்பனை பண்ணியிருக்கீங்களா? கனகராஜண்ணே சொல்லுங்கள். ஆண்டவரே எனக்கு புது கண்ணு வேணும், உங்களால் முடியும், கேளுங்க. உங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் அங்கே இருக்குது, கொண்டு வந்து மாற்றி விட்ருவார். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். இதெல்லாம் நடக்கணும், நடந்தே ஆகணும். ஏன்னா நான் படிக்கிறது உண்மை.
நான் படிக்கிறது உண்மைன்னா இதெல்லாம் நடக்குங்க, நான் நம்புகிறேங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா நாம் எதை ஃபாலோ பண்ணுறோமோ அதை ஆணித்தனமாக, பைத்தியக்காரத்தனமாக, காட்டுமிராண்டித்தனமாக நம்பணும். புரியுதுங்களா? ஒரு கட்சியில் ஒரு கொள்கை இருக்குன்னா அந்த கொள்கையை பிடிச்சா தான் அந்த கட்சியை வளர்க்க முடியும். இப்போ என் ஆண்டவர் எனக்கு சத்தியத்தை கொடுத்துருக்கிறார், வேதத்தை கொடுத்துருக்கிறார், இதில் எழுதியிருக்கிறத நான் அப்படியே அப்பட்டமாக நம்புகிறேன். அப்போ என் வாழ்க்கையில் அது நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது வரைக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனையோ சாட்சிகளை சொல்லிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயங்களை ஆண்டவர் நமக்காக செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களால் முடியாத ஒரு காரியத்தை தேவனிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே ஃபஸ்ட்டு வழியை கொடுத்துருங்க, உங்களை சரண்டர் பண்ணுங்கள், அவர் கண்டிப்பாக செய்வார்னு நம்பி அவரே நம்பி வாழுங்க. ஏன்னா பிளானே அவர்கிட்ட கொடுத்தாச்சு, நம்மளே அவர்கிட்ட கொடுத்தாச்சு. அப்போ அவர் தான் நமக்கு செய்யணும், அவரையே நம்பி வாழணும். அடுத்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சரண்டர் பண்ணணும். எனக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுங்கப்பா, என் வழியை செவையாக மாற்றுங்கப்பா கொடுத்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. என்னால் முடியாததெல்லாம் என் ஆண்டவரால் முடியுங்கிற எண்ணம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா எத்தனை இடத்துல நாம் அலைந்து திரிந்து ஒரு காரியத்திற்காக, ஒரு வேலைக்காக, அல்லது நம்ம பொருளாதாரத்திற்காக, சுகத்திற்காக பல இடங்கள் அலைந்து திரிந்தும் நம்மளால் அது பெற்றுக்கொள்ள முடியவில்லையா? பெற்றுக்கொள்ள முடியலையா? ஆண்டவரே இவ்வளோ அலைஞ்சிட்டேன், இவ்வளோ பண்ணிட்டேன், இவ்வளோ முடிச்சல, என்னால் முடியல. என்னால் முடியாததை நீர் எனக்கு வாய்க்க பண்ணும். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லப்படுகிறது. என் காரியங்களை வாய்க்க பண்ணும், என் காரியங்களை வாய்க்க பண்ணும், என் காரியங்களை வாய்க்க பண்ணும். நீர்தான் வாய்க்க பண்ணுவீர், உம்மால் மட்டும்தான் வாய்க்க பண்ண முடியும். நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே என் வாழ்க்கையில் காரியத்தை வாய்க்க பண்ண முடியும்னு உறுதியாக நில்லுங்க. அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம வெட்கப்பட்டு இருக்கிறோம்ல, வேலை தேடி வெட்கப்பட்டு இருக்கிறோம், சுகம் கேட்டு வெட்கப்பட்டு இருக்கிறோம், பொருளாதார கடன் பிரச்சனை தீர்வதற்கு வெட்கப்பட்டு நிற்கிறோம். இந்த வெட்கப்பட்ட சூழலில் நம்மளால் ஓடி அலைஞ்சி முடியாதுன்னு சொல்லி நம்ம டயர்டாகி சோர்ந்து போய் நிற்கும்போது சொல்லுங்கள், அப்பா என்னால் முடியல, என்னால் முடியல. காரியங்களை வாய்க்க செய்கிறவர் நீங்கள் தான். இந்தாங்க என் பிளானு எல்லாம் என்ன போச்சு, வீணா போச்சு, இந்தாங்க இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுங்க. கொடுத்துட்டு காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் என்னோடு இருக்கிறார், காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் என்னோடு இருக்கிறார். பேசுங்க, தூக்கத்தில் பேசுங்க, தூக்கத்தில் பேசுங்க, தூங்கும்போது பேசுங்க, சாப்பிடும்போது பேசுங்க, எந்திரிக்கும் போது பேசுங்க, எப்பொழுதும் பேசுங்க. காரியத்தை வாய்க்க செய்கிறவர் என்னோடு இருக்கிறார். பேசிக்கிட்டே இருங்க, அவர் காரியத்தை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம் பந்திக்கு நேராக ஆயத்தப்படுவோம். பந்தியில் பங்கு பெறுகிறவர்கள் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. சர்ச்சில் வந்திருக்க முடியாது, ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்கணும்.